மக்களே ஃபசூரி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். உள்ளே சாப்பிட போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நல்லா இடம் ஸ்பேசியஸாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் இருக்குன்னா எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். கீதம் இருக்கா, கீதம்க்கு அப்படியே ஆப்போசிட்டு இது அப்படியே குரோம்பேட் போகிற ரோட்டு காமாட்சி ஹாஸ்பிட்டலில். வாசி பிரம்மாண்டமாக இருக்கு மக்களே. இது எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. சும்மா ஒரு சண்டே நைட்டு ரேண்டமாக தான் இங்கே சாப்பிட வரலான்னு வந்தோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டதை ட்ரை பண்ணதான் உங்களுக்கு காட்டலாம் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் மேன்சோ சூப் 1/2. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்ல ஸ்பைசியான ஒரு டீசெண்டான சூப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து சவுத் இண்டியன் மசாலாலாம் போட்டிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு சைனீஸ் ஃப்ளேவரில் இருக்கும். எக்குலேருந்து எல்லாமே இருக்கும். ஒரு நல்ல டீசெண்டான சூப்பராக இருந்த சூப்பு. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது அல் அஃபான் சிக்கன். ஆக்சுவலி இது அல் அஃபான்னா என்ன மீனிங் எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சதான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தா கிரில் சிக்கன் மாதிரி இல்லை, கபாப் மாதிரி தெரிஞ்சு. சரி, இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது நீங்கள் அப்படியே வெறும் சிக்கனாகவும் சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி ஒரு நான் மாதிரி கொடுத்துருப்பாங்க, குபூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே சிக்கன் மைனஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். நான் அப்படி தான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி கூட பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஜகுட்டி 2 பிளைன் நான் வாங்கியிருந்தோம். சரி, அதுக்கு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே சொல்கிறேன், செம்ம குவாலிட்டியாக சிக்கன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே சாப்பிட்டுட்டே இருக்கும் போல தான் இருந்துச்சு. ஆனால் கிரேவி கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இந்த நானுக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானுமே பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கினது பட்டர் நான் தான். ஆனால் நாங்கள் ரொம்ப நேரம் வச்சு தான் சாப்பிட்டோம். ஏசி ஹாலுக்கு அதுக்கும் சரி ரொம்ப ரஃப்பாக இருமேன்னு பார்த்தா நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு நானும். எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நெக்ஸ்ட் நாங்கள் வாங்கினது மட்டன் தம் பிரியாணி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 378. இதில் மட்டன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பீஸுக்கு பஞ்சமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பீஸ் இருந்துச்சு. ஒருவேளை நாங்கள் 8 மணிக்கு போயிருந்தனால பீசஸ் நிறையா போட்டிருந்தாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் பட் பீசஸ் வந்து நிறையாவே இருந்துச்சு. ஓகே, பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மட்டன் பிரியாணி என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா நைட் டைமில் தயவுசெய்து மட்டன் பிரியாணி வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்குது. பட் என்னன்னா அதோட மீட்டு நல்லா இறங்கியிருக்கு. ஆக்சுவலி அந்த கொழுப்பு அந்த மீட்டோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. அது சாப்பிட அதிகமாக சாப்பிட திகட்ட ஆரம்பிச்சிருது. 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா ஓகே, பட் ஒரே ஆளாக சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி.
ஃபைனலாக மின்ட் லெமன் சோடா வாங்கிட்டு முடிச்சாச்சு. ஓவரால் ஃபசூரி இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் சாப்பாடில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒர்த்தாக இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. பில்லையே அட்டாச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே நல்லா சாப்பிட்டாச்சு, செம்மையாக இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. அருமையாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு லிஃப்ட்டில் போகாமல் நடந்து போகிறோம். இந்த குண்டு பையன் பாருங்க, குண்டு பையன் பில்லு பெரிய குண்டு பையன் வாயா.